ஒரு காலத்துல வெளியூருக்கு போறோம்னா பையில பணத்தை அடுக்கி கொண்டு போய் அதை திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தப்படுற பாடு இருக்கே, அது ஒரு பெரிய கதை. ஆனா இன்னைக்கு டீ கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் ஒரு QR கோடு இருந்தா போதும், அசால்ட்டா ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பணமே இல்லாம ஊர் சுத்தலாம்ங்கிற நிலைமைய இந்த செல்போன் உருவாக்கிடுச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் பணம் நமக்கு நிம்மதியை தருதா இல்ல நித்திரையை திருடுதா? வாங்க பாப்போம். இந்த ஆன்லைன் பேமெண்ட் முறையால கிடைச்ச நன்மைகள் ஏராளம். வங்கிக்கு முன்னாடி மணிக்கணக்கில் கியூல நிக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்ல. நள்ளிரவு நேரத்துல கூட ஒருத்தருக்கு அவசரமா பணம் அனுப்பணும்னா ஒரு நிமிஷத்துல அனுப்பிட முடியுது. கரன்சி நோட்டுகள் வழியா பரவக்கூடிய நோய் தொற்றுகள் குறையிறது மட்டும் இல்லாம சில்லறை தட்டுப்பாடுங்கிற பேச்சே இப்போ இல்லாம போயிடுச்சு. கேஸ் பில், கரண்ட் பில்னு எல்லாத்தையும் வீட்டுல இருந்தே கட்ட முடியுது. நம்மளோட செலவுகள் எல்லாத்துக்கும் ஒரு டிஜிட்டல் கணக்கு இருக்கிறதுனால மாச கடைசியில நாம எங்க எவ்வளவு செலவு பண்ணோம்னு ஈஸியா கணக்கு பார்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக வசதி தான். ஆனா வசதி அதிகமா இருக்கிற இடத்துலதான் ஆபத்தும் அதிகமா இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ற ஒவ்வொரு முறையும் நம்மளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. தெரியாத லிங்கை கிளிக் பண்றதுனாலையும் OTP சொல்றதுனாலையும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் கண் தெரியாம நடக்கிற செலவு. முன்னாடி பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து எண்ணி தரும்போது ஒரு வலி இருக்கும், அதனால தேவையற்ற செலவுகளை குறைப்போம். ஆனா இப்போ போன்ல சும்மா நம்பரை டைப் பண்ணி அனுப்புறதுனால கையில பணம் கரையிறது தெரியாமலேயே நாம அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது நம்மள அறியாமலேயே நம்மள ஒரு கடன் வலைக்குள்ள தள்ளிடுது. முடிவா சொல்லணும்னா டிஜிட்டல் பணவர்த்தனைங்கிறது ஒரு நவீன வசதி. அதை ஜாக்கிரதையா கையாண்டா அது நமக்கு கவசம், கவனக்குறைவா இருந்தா அதுவே நமக்கு பெரிய நஷ்டம். பணத்தை டிஜிட்டலா மாத்துங்க, ஆனா உங்க கவனத்தை டிஜிட்டலா மாத்தாதீங்க.